குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி விலங்குகளோட அவங்களோட பேபியோட நேம் எப்படி தமிழில் சொல்லணுங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். இது டிஎன்பிசி எக்ஸாம்லலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் சொல்லணும். இப்போ என்ன எழுதியிருக்குது படிங்க. கிளி, அவ்வளோதான். நீங்கள் இக்கெல்லாம் இப்போ படிக்க வேணாம், கிளின்னு மட்டும் படிச்சுங்க. கிளியோட பேபியோட நேம் எப்படி படிக்கணும்னு கீழே இருக்குது பாருங்கள். கிளியோட பேபியை எப்படி சொல்லணும் தமிழ் அப்படின்னா அப்படி தான் சொல்லணும், சரியா? குஞ்சு அப்படி சொல்லணும், சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். மிஸ்ஸோ அல்லது எக்ஸாமில் கேட்கும்போது கரெக்டாக கிளீன்னு மேலே போட்டு கீழே 4 ஆப்ஷனில் குஞ்சு எங்கே இருக்கோ அதை டிக் அடிக்கணும், சரியா? சரி, இப்போ அணிலோட பேபி எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள். அணில், அதான் அது அணிர்னு எழுதியிருக்கு. அதில் அது ஜாயிண்ட்டுக்காக எழுதியிருக்கு. லை, பிள்ளை. அணிலோட பேபி எப்படி சொல்லணும்? பிள்ளை. அணிர் பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லணும், சரியா? அது நம்ம குட்டின்னு சொல்லக்கூடாது. அணில் குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அணிர் பிள்ளை அப்படி தான் சொல்லணும், சரியா? அடுத்தது கீ, நெடில். ரீ 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 அது கீரி. கீரி, லை, பிள்ளை. கீரி பிள்ளையோட பேபியும் பிள்ளைன்னு தான் சொல்லணும். நம்ம கீரி பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும், சரியா? கீரியோட குழந்தை அது கீரி பிள்ளை அப்படி தான் சொல்லணும். கீரி பிள்ளை அப்படி தான் சொல்லணும். இங்கே இப்போ நடுவில் வரணும், அதை அழுத்தி சொல்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் அதை மட்டும் இப்போ நிறுத்தி வைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்லணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஃப்யூச்சரில் அதெல்லாம் படிச்சுக்குவீங்க, சரியா? அடுத்தது இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். பசு. பசு, பசுன்னா நமக்கு மில்க்கு கொடுக்கும் இல்லையா, அதான் மாடு. கவ் இங்கிலீஷில் கவ். அதோட பேபி கன்று. பசுவோட பேபியை கன்று அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? கன்று. பசு கன்று, பசுவின் கன்று அப்படி சொல்லணும், சரியா? உங்களுக்கு அது குழப்பங்கிறதுனால இப்போ அந்த கூடுதல் எழுதலை. பசுவின் கன்று அப்படி தான் எழுதணும், சரி? சரி, ஓகே. இப்போ அடுத்தது நான் நெடில். நாய். நாயோட பேபியை எப்படி சொல்லணும்? அவ்வளோதானா? அவ்வளோதான். குட்டி, நாய்க்குட்டி. நாய்க்கு மட்டும்தான் குட்டின்னு சொல்லணும். இன்னும் சிலவங்களுக்கு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதை ஜாயிண்டாக தான் எழுதணும். எழுதும்போது இக்கு வரும். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்குங்கிறதுனால நாயின்னு மட்டும் போட்டு கீழே குட்டின்னு சொல்லித்தரேன், சரியா? ஃப்யூச்சரில் இதெல்லாம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது எக்ஸாமில் வரும்போது அது ஜாயிண்டாக எழுத சொல்லும்போது அந்த நடுவில் ஒரு மெய் எழுத்து வரும், சரியா? அடுத்தது புலி. டைகரோட பேபி நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பரல். புலிப்பரல். புலியோட பேபியை பரல் அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாமில் இது மாதிரி கொடுப்பாங்க நமக்கு, சரியா? புலியோட பேபி எப்படி கூப்பிடணும்
எப்படி அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பரலுங்கிற ஆப்ஷன் தான் நம்ம டிக் அடிக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது சிங்கம். சிங்கத்தோட பேபி எப்படி கூப்பிடணுங்கிறது தான் நான் இங்கே எழுதுகிறேன். சிங்கத்துக்கும் வெயிட் பண்ணுங்க. லை லாஸ்ட் எழுது. லை குருலை. சிங்கத்தோட குட்டி எப்படி கூப்பிடணும்? குருலை. ஜாயிண்டாக எழுதும்போது இக்கு ஆட் பண்ணிக்கணும். சிங்க குருளை அப்படி சொல்லணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இப்போ இம்மை போட்டு சிங்கம்ங்கிற வேர்டை கொடுத்துருக்குறேன். ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணி எழுதும்போது சிங்க குருளை அப்படி தான் எழுதணும். சரியா? அல்லது சிங்கத்தின் குட்டியின் எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டால் குருளைங்கிறத ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்கள் இப்பொழுதிருந்தே படிக்கும்போது உங்களுக்கு மெமரியில் இருக்கும் தொடர்ச்சியாக. இன் ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா போட்டித் தேர்வுகளில் பாஸ் பண்ணி நம்ம மேலே போகிறதுக்கு தமிழில் வந்து நிறையா இருக்குது. இக்க விட்டுருங்க, இக்கு இல்லை. அவ்வளோதான். ஏனைன்னு படிச்சுட்டா போதும். அந்த இக்கெல்லாம் ஃபியூச்சர் பண்ணி. பசுவுக்கு எப்படி நம்ம கன்றுன்னு சொன்னோமோ அதேமாரி ஏனைக்கும் ஏனை கன்று அப்படி தான் சொல்லணும். ஆமாம், யானைக்குட்டி ஓடுதுன்னு சொல்லிடக்கூடாது. யானை கன்று அப்படி தான் சொல்லணும். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் இது போல் தான் கூப்பிடணும்னு சொல்லி நம் முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. இது நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. யானை குட்டியை எவ்வாறு அழைப்பதுன்னு கீழே போட்டிருப்பாங்க. கன்று குட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம கன்றுங்கிறத செலக்ட் பண்ணணும். அடுத்தது கரெக்டு தான், சொல்லுங்கள். கான்றை, கூன்றை, கூத்திரை, குதிரை, குதிரை, குட்டி. குதிரைக்கும் குதிரை குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆமாம், குதிரைக்கு வந்து குதிரை குட்டி. குதிரை குட்டி ஓடி வருது பாருங்கள், குதிரையோட குட்டி வருது அப்படி தான் சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சில விலங்குகளுக்கு மட்டும் பேர் வித்தியாசமாக இருக்கும். சில பெரும்பாலான விலங்குகளுக்கு குட்டி கன்று இந்த மாதிரி தான் வரும். சரியா? அடுத்தது எருமை. எருமைன்னா ஒன்றும் இல்லை, கவு மாதிரி அது பிளாக் கலரில் இருக்கும். சரியா? கவு மாதிரி தான் அதுவும். கன்று. எருமையோட குட்டியும் பேபியும் நம்ம கன்றுன்னு தான் சொல்லணும். சரியா? எருமை கன்று அப்படி தான் சொல்லணும். எருமை கன்று. ஓகே. ஸோ இந்த மாதிரி விலங்குகளோட பேரை வந்து நீங்கள் கவனமாக படித்து மெமரி பண்ணி, அதாவது நீங்கள் அடிக்கடி படிக்கும்போது உங்கள் மைண்டில் அதுவே செட் ஆகிக்கும். இன் ஃப்யூச்சரில் போட்டித் தேர்வுக்கு பயன்படும்.